அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். தேவநேய பாவாணர். இந்த பதிவில் நாம் தேவநேய பாவாணருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு படிங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, வாங்க முதல் கேள்வி போகலாம். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார்? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், தேவநேய பாவாணர்னு ஆன்சர் தெரியும். அதனால் கேள்வியை கவனமாக பாருங்கள், இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இந்த தலைப்பில் தான் அவர் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியிருக்கார். இங்கே பாருங்கள், இவர் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆட்டினார்ல. எந்த உலகத்தமிழ் மாநாடு? எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாடுனா ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டில் தான் அவர் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். இந்த 5வது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா மதுரையில் தான் இந்த 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெறும். எந்த ஆண்டுனா 1981 ஜனவரி மாதம் 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெறும். அப்போது முதல் கேள்வி பாருங்கள். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் தேவநேய பாவாணர். 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. எந்த ஆண்டுனா 1981 ஜனவரி மாதம். அடுத்து 2வது கேள்வி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஆன்சர் தெரியும், அதனால் கேள்வியை கவனமாக நோட் பண்ணுங்கள். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள். தேவநேய பாவாணர். ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், தேவநேய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதாவது வேர் சொல் ஆராய்ச்சி. இப்போது தமிழோட வேர் சொற்கள் பிற மொழிக்கு போயிருக்கும், அது அனைத்தையும் ஆராய்ந்தவர் இந்த தேவநேய பாவாணர். அதனால தான் இவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு சொல்லுவாங்க. வேர் சொல் சுவடி தந்தை என்று கூட இவர் அழைக்கிறாங்க. வேர் சொல் சுவடி தந்தை கேட்கலாம். வேர் சொல் சுவடி தந்தை என்று அழைக்கப்படுவர்னு யாருன்னு கேட்கலாம், அது தேவநேய பாவாணராம். அடுத்து 3வது கேள்வி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர். ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று இது. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர். ஆன்சர் தெரியும், தேவநேய பாவாணர். இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் வறுமையில் வாழ்ந்திருக்காரு, இருந்தாலும் கூட சுயமரியாதையோடையும் நேர்மையோடும் வாழ்ந்திருக்கார். தேவநேய பாவாணர் வறுமையில் இருந்தாலும் கூட சுயமரியாதையோடும் நேர்மையோடும் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் இந்த கூட்டம் சொல்கிறாங்க, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று இவர் கூறியிருக்கார், தேவநேய பாவாணர். அடுத்து 4வது கேள்வி. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆன்சர் தெரியும், தேவநேய பாவாணர். அதனால் அவருடைய சிறப்பு பெயரை நோட் பண்ணுங்கள், தமிழ் பெருங்காவலர். எந்த ஆண்டு பாருங்கள், 1964 தான் இந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1964. அடுத்து 5வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கூற்று 1 பாருங்கள், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கூற்று 2 பாருங்கள், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். கூற்று 3 பாருங்கள், பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியார். பள்ளிப்பறவை என்ற நூலை எழுதியவர். இந்த 3 கூற்றுகளும் ஆராய சொல்லியிருக்காங்க. எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம். 5வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சரி, நான் ஆன்சர் சொல்லட்டுமா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். எஸ், இவருடைய சிறப்பு பெயர் தான். தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு தான். ஓகேங்களா? அதே போல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றினார். இதுவும் சரிதான். பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர் தேவநேய பாவாணரா? இல்லை. ஓகேங்களா? தேவநேய பாவாணர் இல்லை, பெருஞ்சித்திரனார். இவருடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த பெருஞ்சித்திரனார். இவர் தான் இந்த பள்ளிப்பறவைகள்
என்ற நூலை எழுதியிருப்பார். அப்போது ஒன்றும் இரண்டும் சரி. கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரி. 5வது கேள்வி பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். ஏன்னா ரிப்பீட் ஆகுது பாருங்கள், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. தேவநேய பாவாணர் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. அடுத்து 7வது கேள்வி. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். ஆன்சர் தெரியும். தேவநேய பாவாணர். ஆன்சர் என்ன? தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருத மொழியோட கலப்பு தமிழில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருத மொழியோட கலப்பு வந்து தமிழ் மொழியிலும் இருந்திருக்கு. அதை தூய தமிழாக்க செய்த ரொம்பவும் இவர் வந்து போராடி இருக்கார். 7வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்து 8வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. 1. தேவநேய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் தேவநேய பாவாணர் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினார். 2வது கூற்று பாருங்கள். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். 3வது கூற்று பாருங்கள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல தலைவராக இருந்தார். ஆன்சர் பண்ணுங்கள். 8வது கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரி, இங்கே பாருங்கள். தேவநேய பாவாணர் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினார். சரியானா? எஸ், சரி. ஓகேங்களா? 1974 பணியாற்றியிருப்பார். அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இதுவும் சரிதான். ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். ரிப்பீட் ஆகுது பாருங்கள். 3வது பாருங்கள். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். இது சரியான? எஸ், சரிதான். ஓகேங்களா? உலகத் தமிழ் கழகத்தை நிறுவியவர் வந்து தேவநேய பாவாணர். இதை கேட்கலாம். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவாணர். எப்போ நிறுவியிருப்பார்னா 1974 திருச்சியில் தான் இந்த உலகத் தமிழ் கழகத்தை இவர் நிறுவியிருப்பார். நிறுவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கார். அடுத்து 4 பாருங்கள். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராகவும் இருந்திருக்கார். இயக்குனராகவும் இருந்திருக்காரு, தலைவராகவும் இருந்திருக்கார். இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்போது அனைத்து கூற்றுகளுமே சரிதான். ஆப்ஷன் டி. இதனுடைய அனைத்து கூற்றுகளுமே சரிதான். நான் சொல்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? நான் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன். அந்த கேப்பில் தெரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரி, நான் ஆன்சர் பண்ணுறேன். 43 நூட்கள். தேவநேய பாவாணர் 43 நூட்களை எழுதியுள்ளார். அதே போல் 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை இவர் எழுதியிருக்காராம். இவர் எழுதிய நூல்கள் வந்து 43, 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கார். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. செந்தமிழ் ஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரிப்பீட்டே ஆகிருக்கு. செந்தமிழ் ஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவாணர். ஆன்சர் தெரியும். இந்த பெயரை இவருக்கு கொடுத்த அமைப்பு எதுனா தென்மொழி கழகம். தென்மொழி கழகம் என்ற அமைப்பு தான் இந்த பெயர் அவருக்கு கொடுத்துருக்கு. தென்மொழி கழகம். நோட் பண்ணிக்கோங்க. எழுதுறது கொஞ்சம் கிறுக்கலாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் எழுத முடியுது இந்த பெண்ணில். தென்மொழி கழகம் என்ற அமைப்பு தான் இவருக்கு இந்த சிறப்பு பெயரை கொடுத்துருக்கு. அடுத்து
11வது கேள்வி பொறுத்துக. திருவிக்கா, ஊவேசா, பரிதிமாற் கலைஞர், தேவநேய பாவாணர். நூல்கள் பாருங்கள். என் சரித்திரம், மண்ணிலே வீண், உரிமை வேட்டல், ரூபாவதி. சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க, பொறுத்துக. திருவிக்கா இவருடைய நூல் தெரியுமா? திருவிக்கா எழுதிய நூல் உரிமை வேட்டல். உரிமை வேட்டல். ஊவேசா என் சரித்திரம். ஊவேசாது என் சரித்திரம். பரிதிமாற் கலைஞர் ரூபாவதி. பரிதிமாற் கலைஞர்து ரூபாவதி. தேவநேய பாவாணர் மண்ணிலே வீண். மண்ணிலே வீண். ஆன்சர் பாருங்கள். பி. ஆப்ஷன் பி. எஸ், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? திருவிக்காது உரிமை வேட்டல். இந்த உரிமை வேட்டல் வந்து அரசியல் சமூக நூல். இந்த உரிமை வேட்டல் என்பது அரசியல் மற்றும் சமூக நூல். ஊவேசா என் சரித்திரம் என்பது அவருடைய சுயசரிதை. அவருடைய சுயசரிதை நூல் தான் என் சரித்திரம். பரிதிமாற் கலைஞருடைய ரூபாவதி நூல் வந்து நாடக நூல், புகழ்பெற்ற நாடக நூல். தேவநேய பாவாணர் மண்ணிலே வீண். அவருடைய நூல் மண்ணிலே வீண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 12வது கேள்வி. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். ஆன்சர் தெரியும், பாவாணர். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். ஓல்டு தமிழ் புத்தகத்தில் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கும். பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதாவது ஒரு மொழியை செம்மொழியாக அறிவிக்கணும்னா அதற்கு 16 செவ்வியல் தன்மைகள் இருக்க வேண்டும் என்று பாவாணர் வந்து வகுத்து கொடுத்துருக்காரு. அதன்படி நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்திருக்கு. பதிமூன்றாவது கேள்வி. தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர். தேவநேய பாவாணர். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றுள்ளது. தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். இந்த வரிகள்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த வரிகளை நோட் பண்ணுங்கள். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர். அடுத்து 14வது கேள்வி. பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நான் டைம் கொடுக்குறேன், அதில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுமா? 8/5/1974. 8/5/1974 திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார். முதல் இயக்குனர் இவர் தான் அந்த முதல் இயக்குனர். அகர முதல திட்ட இயக்குனருடைய முதல் இயக்குனர். அடுத்து 15வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. சிறப்பு பெயர். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர். இவருடைய சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது. இலக்கிய செம்மல் இது அவருடைய சிறப்பு பெயர் அல்ல. 15வது இலக்கிய செம்மல் இவருடைய சிறப்பு பெயர் அல்ல. இது மூன்றுமே அவருடைய சிறப்பு பெயர் தான். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர். இலக்கிய செம்மல் அவருடைய சிறப்பு பெயர் அல்ல. அடுத்து 16வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறி. வீரமாமுனிவர் பரமாத்மா குருகதை. வீரமாமுனிவர் பரமாத்மா குருகதை. தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம். திருவிக்கா சைவ திறவு. பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை. இதில் பொருந்தாததை கேட்டிருக்காங்க.
வீரமாமுனிவருடைய நூல் பரமாத்மா குரு கதையானா எஸ் சரிதான். ஓகேங்களா, அவருடைய நகைச்சுவை சார்ந்த நூல் தான் இந்த பரமாத்மா குரு கதை. தேவிநேய பாவாணர் தமிழர் திருமணம் இது சரியானா சரிதான். திருவிக்காவது சைவ திருவா சரிதான். தமிழ்ச்சோலை பெருஞ்சித்திரனார் தானா இல்லை, தமிழ்ச்சோலை பெருஞ்சித்திரனார்து இல்லை, அது யாருதுன்னா திருவிக்காது. தமிழ்ச்சோலை திருவிக்காவுடைய நூல் தான். அடுத்து 17வது கேள்வி, கூற்று. தேவிநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தேவிநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கூற்று சரியான சரிதான். காரணம் பாருங்கள், அவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் எஸ் சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றினார் இதுவும் சரிதான். இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 17வது கேள்வி, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணமும் கூற்றிற்கான சரியான விளக்கம்தான். அடுத்து 18வது கேள்வி, தேவிநேய பாவாணர் உலக தமிழ் கழகத்தை தொடங்கிய ஆண்டு. ஆல்ரெடி நான் சொன்னேன், தேவிநேய பாவாணர் உலக தமிழ் கழகத்தை தொடங்கிய ஆண்டு 1974. 1974 தொடங்கியிருக்காரு. கிளியராக சொன்னோன்னா அக்டோபர் 21. அக்டோபர் 21 எங்குன்னா திருச்சியில் தொடங்கினார். அப்போது தேவிநேய பாவாணர் உலக தமிழ் கழகத்தை தொடங்கிய ஆண்டு 1974 அக்டோபர் 21. எந்த இடம்னா திருச்சியில் தொடங்கியிருக்காரு. 19வது கேள்வி, உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்கள். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர். இதற்கு ஆன்சர் தேவிநேய பாவாணர் அல்ல, தனிநாயகம் அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, தனிநாயகம் அடிகள். சரி, ஏன் இந்த கேள்வியை இங்கே வச்சுருக்கோன்னா, தேவிநேய பாவாணர்னு ஒரு பாடம் 8ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடத்தில் இந்த தகவல் வந்திருக்கும். அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே வச்சுருக்கோம். ஆன்சர் தேவிநேய பாவாணர் அல்ல, தனிநாயகம் அடிகள். 20வது கேள்வி, பொறுத்துக. பள்ளிப்பறவைகள், மண்ணிலே வீண், தமிழ்ச்சோலை, ரூபாவதி. பாருங்கள், திருவிக்கா, பெருஞ்சித்திரனார், தேவிநேய பாவாணர், பரிதிமாற் கலைஞர். சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. பள்ளிப்பறவைகள் யாருடைய நூல்னா பெருஞ்சித்திரனாருடைய நூல். பள்ளிப்பறவைகள் பெருஞ்சித்திரனாருடைய நூல். மண்ணிலே வீண் தேவிநேய பாவாணருடைய நூல். தமிழ்ச்சோலை திருவிக்காவுடைய நூல். ரூபாவதி பரிதிமாற் கலைஞருடைய நூல். ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த நூல்லாம் நோட் பண்ணுங்கள். அடுத்து 21வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. பரிதிமாற் கலைஞர் தமிழை உயர்தனி செம்மொழி என்று முதலில் வாதிட்டார். கூற்று 2 பாருங்கள். பாவாணர் தமிழை 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என்று செம்மொழி என்றார். பரிதிமாற் கலைஞர் தமிழை உயர்தனி செம்மொழி என்று முதலில் வாதிட்டார். கூற்று 2, பாவாணர் தமிழை 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்றார். ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். கூற்று 1ம் சரிதான், கூற்று 2ம் சரிதான். பரிதிமாற் கலைஞர் சொன்ன கூற்றும் சரி, தேவிநேய பாவாணர் சொன்ன கூற்றும் சரிதான். ஒரு 21 கொஷின் பார்த்துருக்கோம். தேவிநேய பாவாணர் பற்றி 21 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ஐடியா வச்சு நீங்கள் தேவிநேய பாவாணரை படிங்க. பெரும்பாலும் அவருடைய சிறப்பு பெயர்களிலிருந்து கொஷின் வந்திருக்கு. செவ்வியல், அந்த 16 செவ்வியல் தன்மைகள் கொண்டது செம்மொழி, அதை கூறியவர் பாவாணர். இங்கேருந்து கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் நூல்கள்லேருந்து கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு.
உலகத்தமிழ் கழகத்தை தொடங்கியவர், உலக தமிழ் கழகத்தை தொடங்கியவர். இங்கேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அவருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு, இது அவருடைய சிறப்பு பெயர். இங்கேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஓகேங்களா. இந்த இடம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர், இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் ரிப்பீட் வந்துகிட்டே இருக்குது, ஓகேங்களா. அப்போது இந்த வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இங்கே பாருங்கள், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழி, அவருடைய நூல், அங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அவருடைய சிறப்பு பெயர் செந்தமிழ் ஞாயிறு, இங்கேருந்து கொஸ்டின் வருது. எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு, ரொம்ப டெப்த்தாலாம் போலங்க. சேம், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், உலகத்தமிழ் கழகத்தை நிறுவியவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர், திட்ட இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காரு. அதே போல் மொழி ஞாயிறு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அது பாருங்கள், மொழி ஞாயிறு, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனர், பள்ளி பறவைகள், இது அவருடைய நூலில். பாருங்கள், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 6 பாயிண்ட், ஒரு 6-7 பாயிண்ட்டு தான், அதிலிருந்து தான் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் தேவநேய பாவாணரை எந்த ஆங்கிள்லேருந்து படிக்கணும்னு புரிஞ்சுட்டு படிங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.